வெயிட் லாஸ் பண்றதுக்கு கேலரிஸ் ட்ராக் பண்ணணும்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அது எப்படி ட்ராக் பண்றதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களா? டோன்ட் வெரி, நான் இருக்கேன், வாங்க சொல்லிடுறேன். நான் பர்சனலா எப்படி ட்ராக் பண்ணேன்னு சொல்றேன். அதோட நான் பண்ண ஒரு மிஸ்டேக்கே உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு மார்க்கெட்ல கேலரி ட்ராக்கிங் பெஸ்டா இருக்கிற ஆப்ஸ் மை ஃபிட்னஸ் பால் அப்புறம் ஹெல்த்திஃபைமி. இதுல நான் பர்சனலா ஹெல்த்திஃபைமி யூஸ் பண்றேன். நீங்க இந்த 2 ஆப்ல ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட டீடைல்ஸ் அண்ட் உங்களோட கோல் செட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு அது டெய்லி கேலரி டார்கெட்னு ஒன்று ஷோ அப் ஆகும். நீங்க டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டு இதில் லாக் பண்ணிட்டே வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு காலைல நான் 4 இட்லி அப்புறம் சாம்பார் சாப்பிட்டேன். ஸோ 4 இட்லி அண்ட் 1 கப் ஆஃப் சாம்பார்னு சொல்லிட்டு நான் ட்ராக் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் அப்புறம் சிக்கன் கிரேவி சாப்பிட்டேன், அதையும் நான் ட்ராக் பண்ணிட்டேன். இதில் நான் ஸ்டார்டிங்ல பண்ண ஒரு மிஸ்டேக் என்னன்னா, நான் குடிக்கிற இந்த டீ, காஃபி, ஜூஸ் அது எப்படி ஸ்நாக் ஐட்டம்ஸ்ல ஆட் பண்ணவே இல்லை. நீங்க மறக்காம அதையே ஆட் பண்ணிருங்க. அப்புறம் ஒரு ப்ரோ டிப் கொடுக்குறேன். நீங்க இதுல என்னதான் வெயிட் கெஸ் பண்ணி ஆட் பண்ணாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு அக்யூரேட்டா இருக்கணும் அப்படின்னா ஒரு வெயிங் ஸ்கேல் வாங்கிக்கோங்க. அந்த வெயிங் ஸ்கேல்ல உங்க ஃபுட்டை வெயிட் பண்ணிட்டு நீங்க போட்டீங்கன்னா அக்யூரேசி கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் எனக்கு அவ்வளோ அக்யூரேட்டா வேணாம், அப்ராக்சிமேட்டா இருந்தா போதும்னா 1 பவுல் ஆஃப் ரைஸ் 1 கப் ஆஃப் சாம்பார்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு மெஷர் வச்சு இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஒரு வீக்குக்கு கஷ்டமா தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸியா இருக்கும்னு சொல்லுவேன்னு எதிர்பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் கஷ்டமா தான் இருக்கும், என்னன்னா உங்களுக்கு பழகி இருக்கும். அண்ட் ரிமெம்பர், கேலரிஸ் ட்ராக் பண்ணாதான் நீங்க எவ்வளவு சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்க வெயிட் லாஸ் உங்க உடம்புல ஆகிறதுக்கு முன்னாடி உங்க பிளேட்ல ஆகணும்.